ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். வெற்றி நாயகன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த ஆராதனையை உயர்த்தி அவரை புகழ்ந்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த இந்த வேளையில் நாம் முழு இறுதியத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரில் அன்பு கூர்ந்தவர்களாய் கர்த்தரை ஆராதிக்க இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் யாவரும் சேர்ந்து நாம் ஒரு மனதாய் கர்த்தரை போற்றி அவரை புகழ உங்களை வரவேற்கிறோம். சேர்ந்து நாம் கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. Glory to God. Hallelujah. Thank you Lord Jesus. மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். மை மனதார மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நடுவில் பிரசன்னராய் கடந்து வந்திருக்கிறவர் இந்த ஆராதின் ஒவ்வொரு பகுதி மகிமைப்படுவீராக. ஜீசஸ் அருள் ஏராளம் அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் தீரலாய் பெயட்டுமே அற்பமாய் சொற்பமாய் தீரலாய் பெயட்டுமே அற்பமாய் சொற்பமாய் தீரலாய் பெயட்டுமே சொற்பமாய் அல்ல தீரலாய் பெயட்டுமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெயட்டுமே அற்பமாய் சொற்பமாய் அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெயட்டுமே. இந்த பரிசுத்த ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியோட நாமம் மகிமைப்படும்படி இந்த ஆராதனையில் மை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்கள் நடுவிலே உம்முடைய பலத்த காரியங்களை கத்து நடப்பிப்பீராக. உன்னதமான மகிமை, உன்னதமான அபிஷேகம், உன்னதமான அனுபவங்களுக்கு நேராய் உம்முடைய ஜனங்கள் கர்த்தனை நடத்துவீராக. ஒரு மகிமையான ஆராதனைக்குள்ளாக உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு மகிமையான அனுபவத்திற்குள் கத்து நடத்துவீராக. சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆராதனையாய் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களை ஆவிக்குள்ளாக நடத்துவீராக. நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற எல்லா கர்த்தருடைய ஜனமும் இந்த வேளையில் நம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி நம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். நம் யாவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. வேதத்திலே நாம் இப்படியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என்னுடைய நினைவுக்கு அவையில் வருகிறபடினாலே அதை நான் உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். சங்கீதக்காரன் மிக அருமையாக சொல்லுகிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனத்தை இப்படியாக சொல்லுகிறார். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார்.
அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று. தேவச்சனமே, எதற்கு நம்முடைய தேவனை துதிக்கும் பாட்டை நம்முடைய வாயில கொடுத்தாராம்? அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்பும்படியாக. இந்த பாடல் வேலையானது அநேக ஜனங்களை கர்த்தர் அண்டையிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எதற்கு நாம் பாடுகிறோம்? எதற்கு நம்முடைய தேவனை துதிக்கும் பாட்டை கர்த்தர் நம்முடைய வாயில வைத்திருக்கிறார்னா, இதை கேட்கிற ஜனங்கள் கண்டு பயந்து கர்த்தரை நம்பதான். ஏன்? இங்க நாம் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் அவரை உயர்த்துகிற பாடலாக இருக்கிறது. இங்க நாம் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் அவரை புகழுகிற, அவரை மகிமைப்படுத்துகிற, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய கிரியைகளை விவரிக்கிற ஒவ்வொன்றாக இருக்கு. ஆகவே நாம் யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். நம்முடைய ஜீவனில் தேவனை மகிழ்ச்சியோடு கூட நாம் கர்த்தரை பாடுவோம். அவருக்கு நாம் கீர்த்தனம் பண்ணி அவரை நாம் உயர்த்துவோம். தேவ சமூகத்திலே இந்த ஆராதனைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை மனதார மகிழ்ச்சியோடு கூட நம்ம பாடுவோம். கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. சேர்ந்து நாம் பாடுவோம். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. தெரிந்த பாடல் சேர்ந்து நாம் பாடுவோமா? சந்தோஷமாய் கரங்களை தட்டி சேர்ந்து நாம் பாடுவோம். அவரை உயர்த்தி பாடுவோம், அவரை புகழ்ந்து பாடுவோமா. ஜீசஸ். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, 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 ஆமென் அல்லேலூயா. எருசலேமே, கோலே தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே. கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. தேவன் நகரினில் புகந்து, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதே தேவன் நிலத்தடி சிரம் புதைந்து, நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே.
உலகினில் அங்கமாண்டு சர்வலோக நடுவரின் அருகில் வந்து பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்று பரிவாரமா தூதர்கள் சூழ நின்று எருசலேமே எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே விடுதலை விடுதலைக்கு லோகமதின் மோகத்தில் விடுதலைக்கு நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலைக்கு நாதரெண்டில் வாழ்வதால் விடுதலைக்கு சுயாதீன எருசலேமே சுயாதீன எருசலேமே பரலோகம் வெற்றிறங்குதே பாடுவோம் அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே சொல்லுவோமே பரம எருசலேமே பரலோகம் வெற்றிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென். Glory, glory, glory. பரம எருசலேம். இந்த பூமியிலே அவருடைய ஜனம் மனமாட்டி பாடும்போது அது அழகாக ஜொலிக்கிறது பிரியமானவர்களே. அப்ப நம்ம இங்க பாட பாட பரலோகம் அங்கே ஜொலிக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்போ அவருடைய சமூகத்தில் நாம் எவ்வளவாய் அவரை நாம் உயர்த்தி நாம் பாடுகிறோம். சேர்ந்து நாம் சந்தோஷமாய் பாடுவோம். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இப்பொழுது நம்ம யாரை நாம் பாடிக்கொண்டு இருக்கிறோமோ அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சொன்னவர் தாமதம் பண்ணார். அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னும் அவர் நீடிய பொறுமையாயிருக்கிறார். இன்னும் நம்மிடத்துல இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், இன்னும் நீதியின் மேல் நீதி, இன்னும் நம்மிடத்துல உண்மையின் மேல் உண்மை, இன்னும் நம்மிடத்துல உத்தமத்தின் மேல் உத்தமம் இன்னும் உண்டாக இன்னும் ஜனங்கள் அவரை அறிய அவர் பொறுமையாயிருக்கிறாராம். ஆகவே இந்த நாட்கள் கர்த்தரை அவரை உயர்த்தும்படியான காலங்கள் தேவன் நமக்கு கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த ஆராதனையிலே நாம் அவரை மகிழ்ச்சியோடு கூட நாம் சந்தோஷமாய் நாம் ஆராதிப்போம். வருகிறவர் அவரோடு கூட நாம் போகத்தக்கதான ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆராதனை அவருக்கு நாம் ஏறெடுக்க சேர்ந்து நாம் பாடுவோமா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பாடுவோமா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். எல்லாம் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், ஞானவை ஏழாக்கணும், கரடானவை சமமாக்கணும், ஞானவை நேராக்கணும், கரடானவை சமமாக்கணும்.
நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். நல்லானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்கொண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம்மை இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். நல்லானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிழைத்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. சொல்லுவோமா? ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் எஸ் glory நல்லானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். Jesus, we give glory. We praise you, Father. அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார். சொல்லுவோம். எஸ் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட சேர்ந்து குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். நல்லானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே
வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். கரங்களை தட்டி அந்த ராஜாதி ராஜாவை எஸ் கோ, அவருக்கு எல்லா கன மகிமை உண்டாவதாக. Glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் கூடுகிற இடத்திலே அவர்கள் நடுவிலே அவர் வாசமாய் இருக்கிறார் என்று. ஆகவேதான் நாம் இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவாதி தேவனாய் அவர் வீற்றிருக்கிறார். அந்த தேவனை நாம் இந்த வேளையில நாம் ஆராதிக்க போகிறோம். சேர்ந்து நாம் விடுதலையோடு கூட நாம் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதனைக்குரியவரை இந்த வேளையிலே நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். மகிழ்ச்சியோடு நாம் அவருக்கு ஆராதனை செய்ய இந்த வேளையிலே இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ரூபியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிடும். பாடல் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. Praise God. பூமியிலே மாம்சத்துல இருக்கிற தகப்பன் தாய் தன் பிள்ளைகள் கேட்கிறதை கொடுப்பார்களானால், நம்முடைய பரமபிதா அவர்களை காட்டிலும் அவர் விசேஷித்தவராயிருக்கிறார். அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் நம்முடைய காரியம் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் செய்கிறவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவும் இல்லாமல் அவர் நம்மை நடத்த அவர் போதுமானவர். அவரை நாம் ஆராதிப்போம். இறுதித்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் போற்றுவோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஜீசஸ், glory to God. Hallelujah. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே, இவ்வேளையில் ஆடேயா நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே, இவ்வேளையில் ஆடேயா நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே, இவ்வேளையில் ஆடேயா நெஞ்சம் வாரீரோ.
எரியும் சுத்த ஜோதியே ஆரோபியே வேளையில் தானே நான் நெஞ்சம் மாறிரோ ஆரோபியே வேளையில் ஆடே நான் நெஞ்சம் மாறிரோ
ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீர் பெரியவர், நீர் உன்னதமானவர், நீர் சிறந்தவர். உம்மை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அவரை ஆராதிங்க, அவரை துதிங்க, அவரை போற்றி அவரை புகழுவோம். ஓ க்ளோரி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். நம் நடுவில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரா. ஷன்னந்த ரமகலதரலரலபா அருபி அவருக்கு நன்றி சொல்லி அவரை உயர்த்தும். நீங்க நிற்கிற இடத்துல ஓ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் மத்தியிலே அவர் உலாவே கொண்டிருக்கிறார். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை நடத்தி வந்தவரே, உம்மை கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாய் இறங்கி வந்து எங்களை விசாரிக்கிறவரை நாங்களுமே ஆராதிக்கிறோம். எங்களை காக்கும் நல்ல நேசரை நாங்களுமே ஆராதிக்கிறோம். எங்களை தாங்கி பிடித்துக் கொள்ளுகிறவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம். சொல்லுவோமே ஒரே குரலாய் நாங்கள் உயர்த்துகிறோம். வாரீரோ அன்பின் கரங்கள் ஓ எங்களை அரவணைத்தது. ஓ உம்முடைய கண்கள் எங்களை கண்டது. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களை வழி நடத்தினவரே, எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு முன்பாக வந்த மதில்கள் எல்லாம் தாண்டி வர பண்ணினவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உங்கள் வாழ்வில் கர்த்தர் உங்களுக்கு செய்தவைகள், உங்களுக்கு நடத்தி வந்தவைகளை நினைத்து அவருடைய சமூகத்தில் இந்த ஆராதனை வழியிலே மனதார அவருடைய பிரசன்னத்திற்குள் அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துங்க. அது உங்களை மேன்மையாக ஒரு மேன்மையான ஒரு உயர்ந்த ஸ்தலத்திற்கு, உயர்ந்த அடைக்கலத்திற்கு உங்களை கொண்டு கர்த்தர் வைக்கிறவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். ஓ அதற்கு அர்த்தம் நமக்கு தெரியுமா? ஓ அவரை நாம் உயர்த்தும் போது, அவரை நாம் போற்றும் போது, நாம் அவரை புகழும் போது அவர் நம்மளை கனப்படுத்துகிறாராம். இந்த உலகத்திலே நாம் அநேகராலே கனவீனப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். குடும்பத்திலே கனவீனப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். வேலையிடத்திலே கனவீனப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஒருவர் நம்மளை கனப்படுத்துகிறாராம். ஓ அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவரை அண்டிக் கொள்ளுகிற, அவரை தேடுகிற யாவரையும், அவரை மகிமைப்படுத்துகிற யாவரையும் அவர் கனப்படுத்துகிறாராம். ஓ இந்த மகிமைப்படுத்துகிற இந்த நேரம், இந்த ஆராதனை வேளையிலே அந்த பரலோக தேவனுக்கு நம் ஆராதனை நாம் செலுத்துவோமாக. இந்த பரலோக ராஜனுக்கு நம் ஆராதனை நாம் செலுத்துவோமாக. சொல்லுவோமா, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. எத்தனை நேரங்கள் நம்முடைய கண்கள் அதை கண்டிருக்கிறது அல்லவா? எத்தனை சூழ்நிலைகளில் ஓ அவருடைய அன்பின் கரம் நம்மளை விசாரித்ததை நாம் கண்டிருக்கிறது அல்லவா? எத்தனை நேரங்களில் அவருடைய அன்பின் கரங்கள் ஓ எத்தனை ஆபத்து விபத்துகளில் இருந்து, வியாதியிலிருந்து ஓ நம்மளை ஓ விலக்கி காத்ததை நம்முடைய கண்கள் கண்டதல்லவா? ஓ அந்த ராஜாவை, அந்த தேவாதி தேவனை
இந்த வேளை நாம் ஆராதிப்போமா? அவர் மோசேயின் தேவன், ஓ அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். ஓ இன்று அவரை ஆராதிக்கிற உங்கள் தேவன், அவர் நம் தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் இந்த வேளையிலே அவரை ஆராதிப்போம். பரலோக தேவனே ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். ஆராதிப்போமா? Praise God. Hallelujah. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. அவரை ஆராதிப்போமே. Yes. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவே. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுவே. மோசேயின் தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லுவோமே. மோசேயின் தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. Jesus. யோசுவாவின் தேவனே எங்கள் மாதில்களை நொறுக்குவே. யோசுவாவின் தேவனே எங்கள் மாதில்களை நொறுக்குவே. யோசுவாவின் தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். யோசுவாவின் தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. சொல்லுவோம். நான் கண்டேனே. கண்டவர்கள் எல்லாரும் நான் கண்டேனே. தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டதே. உமது அன்பின் கரங்களை நான்
கரங்களை தட்டி ஓ നമ്മുടെ ராஜாதி ராஜாவை നമ്മുടെ தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தரை மனதார ஓ ஹalleluya ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனைக்குரியவர், எங்கள் ஆராதனை நாயகன். இந்த ஆராதனையில் வெற்றியாய் வெற்றி நாயகனாய் எங்கள் மத்தியிலே வெற்றி சிறந்ததற்காக மனதார நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிற உமக்கே இந்த ஆராதனையை உரிதாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.